பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் தள்ளப்பட்ட கல்லை போல ஓரமாய் ஒதுங்கி கிடக்கிறேன். யாரும் என்னை பயன்படுத்தாத நிலையில் நான் தள்ளப்பட்டு கிடக்கிறேன். நான் போகிற இடமெல்லாம் வெறுமையாய் திரும்பிக் கொண்டிருக்கிறேன். எந்த காரியம் செய்தாலும் அதில் எந்த ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை. நான் தேவனோடு பேச ஆசைப்படுகிறேன், ஆனாலும் அதற்கும் சத்ருவானவன் தடைப்படுத்தி வைத்திருக்கிறான். தேவ சமூகத்தில் இருக்கிறேன், ஆனாலும் எந்த ஒரு பிரசனத்தையும் உணர முடியவில்லையே. என்னுடைய சூழ்நிலைமை என் முன்னாடி வந்து நிற்கிறதே, இந்த பிரச்சனை எனக்கு முன்பாக வந்து நிற்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை பலப்படுத்துவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோசுவா 1:9 இவ்வாறாக சொல்லுகிறது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் உங்களோடு கூட இருக்கிற ஒரு தெய்வம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். நான் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய தெய்வம். என் பிள்ளைகளை நான் விருதாவாய் விட்டுவிட மாட்டேன். எனக்காக நீங்கள் ஓடினது, பிரயாசப்பட்டது எல்லாவற்றையும் நான் பார்த்த தெய்வம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய காரியத்தில் என்னோடு துணையாய் வருபவர் யார்? என் புருஷன் எனக்கு துணையாய் வருவதில்லை, என் பிள்ளைகள் எனக்கு துணையாய் வருவதில்லை, என் குடும்பத்தார் எனக்கு துணையாய் வருவதில்லை, நான் தனிமையில் போகிறேனே என்று அநேகர்கள் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தனிமையானவள் அல்ல, உன்னோடு நான் கூட இருக்கிறேன். நீ போகிற இடமெல்லாம் நான் கூட வருவேன். சத்ருவானவன் உன்மேல் கை வைக்க முடியாது. சத்ருவானவன் உன்னை அசிங்கப்படுத்த முடியாது. சத்ருவானவன் உன்னை அவமானப்படுத்த முடியாது. இத்தனை நாட்களாய் சத்ருக்களின் பிடியில் நீ அகப்பட்டிருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ அகப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சூழ்நிலைகளை மாற்றி நான் உன்னை வெளியே கொண்டு வர வேண்டுமானால் நான் உன்னோடு கூட இருக்க வேண்டும். யுத்தம் பண்ணக்கூடிய தெய்வம் நான் உன்னோடு கூட இருப்பேனே, ஆனால் அநேக சத்துருக்களை வீழ்த்தி அடிப்பதற்கு நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட வாருங்கப்பா. நான் போகிற இடத்துல, வேலை செய்யக்கூடிய இடத்துல அநேக நெருக்கங்கள் இருக்கிறது. என்னால் எதிர்த்து பேச முடியவில்லை, என்னால் எந்த காரியமும் செய்ய முடியவில்லை. நான் போராடி பார்க்குறேன், அந்த சத்துருவினிடத்திலிருந்து வெளியே வரணும்னு போராடி பார்க்குறேன், ஆனாலும் முடியாத சூழ்நிலையில் நான் அகப்பட்டு கிடக்கிறேனேன்னு நீங்கள் அழுதீர்கள் அல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. இந்த வேலை ஸ்தலத்தில் நான் உன் கூட இருக்கிறேன். இனி சத்ரு உன் மேலே கை போட முடியாது. இனி சத்ரு உன்னை எதிர்க்க முடியாது. நான் பட்டயத்தோடு உலாவக்கூடிய தெய்வம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகரை சிறைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் உண்டல்லவோ. அநேக காரியங்களை சொல்லி சுட்டி காட்டி, நீ இதற்காகத்தானே இருக்கிறாய், இதற்காகத்தானே இந்த காரியத்தை செய்கிறாய் என்று சொல்லியே அநேகரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சத்ருவினிடத்திலிருந்து நான் உன்னை பிரித்து வெளியே கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேக வேளைகளில், அநேக நேரத்தில் விழுந்து போகிறீர்கள் அல்லவோ. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை,
ஜீவனத்தின் பெருமையின் மூலம் விழுந்து போகக்கூடிய அநேக குடும்பங்கள், அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவோ. நான் அநேக தரம் விழுந்துட்டு ஆண்டவரே, இந்த விழுதலில் இருந்து என்னை தூக்கி எடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? எனக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார்கள்? நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என் பாவங்களை குறித்து மன்னிப்பு கேட்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே, ஆவியானவர் என்னை மன்னிப்பாரானெல்லாம் நீங்கள் கேட்டீர்கள் அல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மன்னிக்கிற தெய்வம். மனுஷன் மன்னிக்காமல் இருந்தாலும் நான் உன்னை மன்னித்து என் பிள்ளையாய் என்னுடைய இரத்தத்தால் நான் கழுவி உன்னை நான் மீட்டெடுத்திருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் போகிற வழியில் அவர் வருகிறார், நான் உட்காரக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார், அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்கிறேன் என்று எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும்? இன்றைக்கி அநேகர்கள் ஆண்டவரை குறித்து சொல்வதற்கே பயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, நான் உன்னை விட்டுவிடக்கூடிய தகப்பன் அல்ல. உன்னை நான் என் இரத்தத்தை கொடுத்து என்னுடைய ஜீவனை கொடுத்து நான் உன்னை மீட்டு வைத்திருக்கிறது சத்ருவின் கரத்தில் கொடுப்பதற்கல்ல. அந்த பரலோக ராஜ்யத்தின் முத்துக்கள் நீங்கள், உங்களை நான் விருதாவாய் விட மாட்டேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குத்தான் அப்பா, என் குடும்பத்துக்குத்தான் ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய காரியத்துக்குத்தான் ஆண்டவரே, நீர் போகிற இடமெல்லாம் என்னோடு கூட வருகிறீரேன்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாச அறிக்கை இட முடியும்? இஸ்ரவேல் ஜனங்கள் போன இடத்திலெல்லாம் கர்த்தர் மேக ஸ்தம்பம் போல, அக்னி ஸ்தம்பம் போல கூட இருந்தார் அல்லவோ. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த தீங்கும் வராமல் பாதுகாத்தார் அல்லவோ. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்த தெய்வம், அடிமைத்தனத்தில் இருந்து எகிப்தின் இரும்பு களவாய்க்குள்ளாடி இருந்து அந்த தேசத்தில் இருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்த தெய்வம், கூடவே இருந்து வழி நடத்தி அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்தின தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை வழி நடத்துவேன், உனக்கு வேண்டியவைகளை எல்லாம் நான் தருவேன், நீ கேட்டுக்கொண்டபடியே எல்லாவற்றையும் செய்து தருவதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் மகனே, உலாவிக் கொண்டிருக்கிறேன் மகளே. நீ இறுக்கமாய் பிடித்துக்கொள், நீ விசுவாசத்தை தளர்வு படுத்தி விடாத, சூழ்நிலைமையை கண்டு நீ மாறி போகாத. அநேகர்கள் நன்மையை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஓடோடி வந்தவர்கள் நன்மையை கரத்தில் பெற்றுக்கொண்ட பிறகு தனிமரமாய் ஆண்டவரை தேடாமல் தவித்து நிற்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாத உலகத்தில் இருக்கிறீர்கள், சத்ருவானவன் எப்பொழுது வஞ்சிக்க வேண்டுமானாலும் வஞ்சித்து விடுவான். நீங்கள் தேவ சமூகத்தில் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாடி இருப்பீர்களே, ஆனால் சத்ருவானவன் உங்களை தொட முடியாது. ஏனென்றால் நான் உங்களுக்கு கோட்டையும் மரணமாய் அக்கினி மதிலுமாய் நின்று நான் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள் நீர் வருவீராக, என் காரியத்தை ஜெயமாய் மாற்றுவீராக, என்னோடு கூட வழி நடப்பீராக, போக்கிலும் வரத்திலும் நீர் என்னோடு கூட இருப்பீராக, எனக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த பயத்தை மாற்றி தருவீராக என்று சொல்லி எத்தனை பேர் கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றி கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்களா ஆண்டவரே. நாங்கள் போகிற இடமெல்லாம் எங்களுடைய தெய்வம் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுது எது நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மேலே தேவ பாதுகாப்பு வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.